கள்ளக்குறிச்சி சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்யும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அங்கு மழையானது பெய்து வருகிறது. இதனால் அந்த இறுதி சடங்குகள் நடப்பது கொஞ்சம் தாமதமாகி வருகிறது. கோமுகி ஆற்றங்கரையோரத்தில் இறுதி சடங்குகளானது நடைபெற்று வருகிறது. அதனை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தோரின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சோகமான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த உடல்களுடைய தகனம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உடல்களாக கொண்டு வரப்படுகிறது. ஏறக்குறைய இந்த கருணாபுரம் பகுதியில் மட்டும் 21 உடல்கள் தகனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு 5 உடல்கள் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உடல்களாக தற்பொழுது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட வருகிறது. ஏற்கனவே இந்த பகுதியில ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் தற்பொழுது மழை நின்றிருக்கக்கூடிய நிலையில இந்த உடல் தகனத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இப்ப அந்த கந்தன் என்பவருடைய உடல் தீயிட்டக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கந்தன் என்பவருடைய உடல் தற்பொழுது தகனம் செய்யப்பட்டது. ஏற்கனவே பிரவீன் மற்றும் சுரேஷ் என்ற இருவருடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ராமகிருஷ்ணன் என்பவருடைய உடல் தற்பொழுது அடக்கம் செய்வதற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உடல்களாக இங்கு தகனம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சேர்ந்து செஞ்சிருக்காங்க. கருணாபுரம் பகுதியில மட்டும் ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்டோர் ஒரே பகுதியில கள்ளக்குறிச்சி நகரில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில 25க்கும் மேற்பட்டோர் ஒரே பகுதியில உயிரிழந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மத சடங்குகள் அடிப்படையில அவங்கவுங்க உறவினர்கள் சடங்குகள் செய்து ஒவ்வொரு உடலும் தற்பொழுது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இந்த தகனம் அடக்க நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. கருணாபுரம் பகுதி சோகத்துக்குள்ளா இருக்கிறது. ஏறக்குறைய இந்த பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டது. எந்த இடத்தில் கள்ளச்சாராயத்தை வாங்கி கொடுத்தார்களோ அதே இடத்தில் அவருடைய உடல்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படக்கூடிய நிகழ்வும் தகனம் செய்யப்படக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதுமே மிகுந்த சோகத்துக்குள்ளாயிருக்காங்க. ஒவ்வொரு உடல்களாக தற்பொழுது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. கோகுல், தற்போது அங்கு மழை பெய்து கொண்டிருக்கும் சூழலில் வேறு மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்படுகிறதா? ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த கருணாபுரம் பகுதியில கனமழை பெய்த நிலையில் தற்பொழுது மழை விட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த உடல் தகனம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அனைத்து ஏற்பாடுகளையும் வருவாய்த்துறை செஞ்சிருக்காங்க. அதே வேளையில் இரவு நேரம் ஆனால் கூட இந்த தகனம் செய்வதற்கு விளக்கு உள்ளிட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் முழுவதுமே ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்டு தகனம் செய்யப்படுவதற்கான அனைத்து விறகுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்படுத்த நிலையில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு உடலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கந்தன் என்பவருடைய உடல் தகனம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்திருக்கோம். ஏற்கனவே 3 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்னும் மேலும் 20க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு உடல்களாக கொண்டு வந்து அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கோகுல், 22 பேரின் உடல்களும் அந்த ஒரே இடத்தில் தான் தகனம் செய்யப்பட இருக்கிறதா கோகுல்? நிச்சயமா, அதாவது 22 பேருடைய உடல்களும் தகனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் தகனம் என்று செய்யப்படாமல் ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொரு உடல்களும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தனித்தனியாக அந்த உடல்கள் தகனம் செய்யப்படுகிறது. இந்த இடம், அதாவது கருணாபுரம் பகுதிக்கு உட்பட்ட இடம் இந்த ஆற்றங்கரை ஓரம்தான் தகனம் செய்யப்படுவதற்கு இருக்கக்கூடிய இந்த இடம். இது வழக்கமாக தகனம் செய்யப்படக்கூடிய இடம். ஒரே பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருப்பதால் 25 பேருக்கு மேல் உயிரிழந்திருப்பதால் இந்த ஏற்பாடை அரசே ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் ஒவ்வொருடைய உடல்களும் அவருடைய குடும்பத்தினர் சடங்குகளை முடித்த பின்பு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தனித்தனியாக
தகனம் செய்யப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. முதல்ல இப்ப கந்தன்ங்கிறவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே 3 பேருடைய உடல்கள் அவர்கள் மத சடங்குகள் அடிப்படையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடக்கம் செய்யப்படக்கூடியவருடைய உடல்கள் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தகனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய உடல்களும் அவருடைய உறவினர்கள் இறுதி சடங்குகள் எல்லாம் செய்ததற்கு பின்பு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தனித்தனியாக தகன நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கோகுல், இப்போது கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த 22 பேரின் உடல்களும் தற்போது அங்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது. உறவினர்களும் இது குறித்து அங்கு வசிக்கும் மக்களும் என்ன மனநிலையில் உள்ளனர்? நிச்சயமாக இந்த கருணாபுரம் பகுதியே மிகுந்த சோகத்துக்குள்ளா இருக்கிறது. முதல்ல இங்கதான் இந்த கள்ளச்சாராயத்தை பருகிய சேகர் என்பவருக்கு தான் இந்த வயிற்று வலி முதலில் வந்தது. அவருடைய மகன் தான் காவல் நிலையத்தில் கூட இந்த கள்ளச்சாராயம் குறித்து புகார் அளித்திருக்கிறார். சேகர், பிரவீன், சுரேஷ், மற்றொரு சுரேஷ் என்ற முதல் 4 பேர் தான் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில் முதலில் நேற்று காலையிலேயே உயிரிழந்தார்கள். அதன் பின்னர் இதே பகுதியைச் சேர்ந்த மேலும் 22 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அந்த பாதிப்படைந்தவர்கள் அனைவருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். ஏறக்குறைய பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கருணாபுரம் பகுதி முழுவதுமே மிகுந்த சோகத்துக்குள்ளா இருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த கள்ளச்சாராயம் விற்பனை இதே பகுதியில் நடைபெறுகிறது. கருணாபுரம் பகுதி என்பது கள்ளக்குறிச்சி நகரத்துக்குட்பட்டு நகரப்புறமாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதே பகுதியில் ஆற்றங்கரை ஓரம் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை பல நாட்களாக பல ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய நிலையில் இந்த கள்ளச்சாராயத்தை நேற்று முன்தினம் மாலை வாங்கி குடித்தவர்களுக்கு இந்த விஷமாக கள்ளச்சாராயம் மாறி தற்பொழுது இந்த மரண நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த கருணாபுரம் பகுதி முழுவதுமே ஒரே நேரத்தில் மரண ஓலங்களால் இங்க அலறல் சத்தம் கேட்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களும் கதறி அழுகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தருடைய தந்தை உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் இந்த கருணாபுரம் பகுதிக்கு வந்து தங்களுடைய இரங்கல்களையும் அந்த குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல்களையும் தெரிவித்து வந்தார்கள். ஒவ்வொருவராக ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஏவாவேலும், அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, சசிகலா உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்தார்கள். தற்பொழுது அதனைத் தொடர்ந்து இந்த உடல் அடக்கம் தகனம் செய்யப்படக்கூடிய நிகழ்வு அந்தந்த குடும்பத்தினர் அவருடைய சடங்குகள் அடிப்படையில் அவருடைய உறவினர்கள் எல்லாம் சடங்குகள் முடித்த பின்பு ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடலை எடுத்து செல்வதற்கு வாகனத்தை வந்து கள்ளக்குறிச்சி நகராட்சி சார்பாகவே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொருத்தருடைய உடல்களும் தற்பொழுது கொண்டு வருகிறது. அவர்களுடைய உறவினர்கள் ஊர்வலமாக வந்து அந்த உடலை தகனம் செய்வதற்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல இந்த வழக்கு விசாரணையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டது. இதே கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் தான் இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார்கள். அதாவது கள்ளச்சாராயத்தை நேரடியாக விற்பனை செய்த அந்த கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய தம்பி தாமோதரன், அவருடைய மனைவி விஜயா உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 10 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சின்னத்துறை என்ற ஒரு முக்கிய குற்றவாளி தான் இந்த கள்ளச்சாராயத்திற்கு இங்கு வெளியிலிருந்து வாங்கி கொண்டாந்து இந்த கருணாபுரம் பகுதியில் கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு முக்கிய குற்றவாளியாக முக்கிய நபராக இருந்திருக்கிறார். அவரையும் காவல்துறை தேடி வர்றாங்க. இந்த வழக்குடைய விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த உடல் தகனம் அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. ஏற்கனவே அமைச்சர் அரசு அறிவித்த நிவாரண தொகையையும் அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அந்த நிவாரண தொகையையும் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோகுல், இப்போது உயிரிழந்த 22 பேரின் உடல்கள் அங்கு தகனம் செய்யப்படுகிறது. உயிரிழந்த மற்றவர்களின் உடல்கள் எங்கு தகனம் செய்யப்படுகிறது? அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதா? அதாவது இந்த கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் வாங்கி அருந்தியவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அந்தந்த கிராமத்திற்கு அவருடைய உடல்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கருணாபுரம் பகுதியில் மட்டும் ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல மற்ற கிராமத்தில் உயிரிழந்தவருடைய உடல்கள் எல்லாம் அவருடைய உறவினர்கள் வாயிலாக அந்தந்த கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே தகனம் மற்றும் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஒரே பகுதியைச் சேர்ந்த இந்த கருணாபுரத்தில் மட்டும்தான் 25க்கும் மேற்பட்டோர் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள், அதே போல ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்தந்த சமூக மற்றும் மத சடங்குகள் அடிப்படையில என்ன மாதிரியான சடங்குகள் செய்யப்படுமோ அதற்கான ஏற்பாடுகளை அரசு தரப்பில் செய்யப்பட்டு அந்த தகன நிகழ்வுகளும்
அடக்க நிகழ்வு நடைபெறுகிறது. ஒவ்வொருத்தருடைய உடல்களும் தற்பொழுது ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது. மற்ற கிராமங்களில் அந்தந்த வருவாய்த்துறை அதிகாரி, அதாவது தாசில்தார், அங்க இருக்கக்கூடிய விஓக்கள் மூலமாக அதற்கான ஏற்பாடும், அதே போல காவல்துறையும் உடல் பிரேத பரிசோதனை செய்து உடலை அங்கு கொண்டு செல்வது, மற்ற எந்தவித அவர்களுக்கு என்ன மாதிரியான உடல் அடக்கம் செய்வதற்கு உதவிகள் தேவைப்படுகிறது, அனைத்து உதவிகளையும் அரசு தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த கிராமங்கள்ல மற்றவர்களுடைய உடல்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடல் அடக்கம் மற்றும் தகன நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கோகுல், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இப்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 32 பேரின் உடல்கள் தற்போது தகனம் செய்யப்படுகிறது. இப்போது அங்கு கள நிலவரம் எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கள்ளக்குறிச்சியில் நேற்று கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் கருணாபுரம் பகுதியை சேர்ந்த ஒரே பகுதியில் மட்டும் ஏறக்குறைய 25 பேர், 5 பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது கள்ளக்குறிச்சி நகராட்சியின் சார்பில் இறந்தவர்களின் உடல்களை அங்குள்ள கோமிகி நதிக்கரையில் உள்ள இடுகாட்டில் சீரமைக்கப்பட்டு அது 2 சடலங்கள் தோண்டி புதைத்தும் மற்றவர்களின் சடலங்களை தகனமூட்டி, அதாவது எரியூட்டப்பட்டும் வருகிறது. இந்த சடலங்களை ஊர்வலமாக கொண்டு செல்லும் பொழுது மழை பெய்து கொண்டிருந்த பொழுதும் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் ஆகியோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அடக்கங்களை தற்பொழுது சுமூகமாக செய்து வருகின்றனர். மோனிஷா, செந்தில், இப்போது சிகிச்சை பெற்று வருவோரின் நிலை என்ன? விவரங்கள். தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை, தீவிர கண்காணிப்பில் வைத்து 10க்கும் மேற்பட்டவர்களும் சாதாரண வார்டுகளில் வைத்து மற்றவர்களையும் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்பொழுது கவலைக்கிடமான நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக தகவல் தெரிகிறது. மோனிஷா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார் மற்றும் கோகுல்.